நீ உன் வாய்மொழியினால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தையால் பிடிபட்டாய். பாருங்க, இந்த வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அத்தி மரத்தை பார்த்து அவர் என்ன செஞ்சாரு? சபித்தார். அது வேரோட என்ன செய்தது? பட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆனா ஆதியில் எடுத்து பார்த்தால் இந்த மரத்தை வார்த்தையினாலதான் உண்டாக்கினார். புரியுங்களா? மரத்தை எதனால் உண்டாக்கினாரு? வார்த்தையின் மூலம் தான் மரம் உண்டானது. அதே வார்த்தையின் மூலமாக தான் மரம் என்ன செஞ்சது? பட்டு போயிட்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வைத்து உண்டாக்கவும் முடியும், வார்த்தையை வைத்து என்ன செய்ய முடியும்? அழிக்கவும் முடியும். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அநேகர் பார்த்தா என்ன ஒரு சில மக்களை நான் இந்திய தேசம் போகும்போது 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன். அன்னைக்கும் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த மக்களை பார்க்கும்போது ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, எங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார்கள். இப்போ திரும்பி 10 வருஷம் கழிச்சு போய் அவங்களை பார்க்கும்போதும் அதே வார்த்தை தான் பேசுறாங்க. புரியுங்களா? நான் எங்க, எனக்கு பத்தல, எங்க வாழ்க்கை. அப்ப கப்பலே திரும்பவே கிடையாது. ஹல்லேலூயா. கப்பல் திரும்பாததுக்கு காரணம் என்ன? சுக்கான செட் பண்ணவே கிடையாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாலும் அந்த கப்பல் அப்படியே தான் இருக்கும். தரித்திரத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கும், சுகவீனத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கும். ஏனென்றால் நாக்கு என்ற சுக்கா என்ன செய்யப்படல, செட் பண்ணல. அது என்ன செய்யல, சரியான காரியங்களை பேசவில்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம்னா நஷ்டம் தான் மிஞ்சும். கஷ்டம் கஷ்டம் தீரவே தீராது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நாவை சரியான விதத்தில் செட் பண்ணி நான் மேலே வந்து கொண்டு இருக்கிறேன் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நான் மேலே வந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவோமா? நான் மேலே வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. வெற்றியின் திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஜெயத்தின் திசையை நோக்கி நான் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். நான் தோற்கடிக்கப்படுவதில்லை. நான் தேவனுடைய தயவு எனக்கு உண்டாகி இருக்கிறது. எனக்கு மனுஷனுடைய தயவு உண்டாகி இருக்கிறது. என்னை பார்க்கிற எல்லார் கண்களிலும் ஒத்தாசையும் அனுகூலமும் எனக்கு உண்டாகி இருக்கிறது. என்னை பார்க்கிற அனைவரும் எனக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கண்களிலே கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். எனக்கு எல்லா உதவியும் வரும். கடவுள் எனக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் மேலே வருவேன், நான் கீழே வருவதில்லை. நான் நிச்சயமாக ஜெயிப்பேன். என்னால் ஜெயிக்க முடியாத ஒன்றுமில்லை. ஏனென்றால் எல்லா பிரச்சனை காட்டிலும் எனக்குள் பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நான் என்ன செய்யணும்? செட் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்படி செட் பண்ணிக்கின்ற அதுதான் 64 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். உங்களை குறித்து மேன்மையை உண்டாக்கும்படியா. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாக்க செட் பண்ணிட்டு இருந்தாக்க கப்பல், வாழ்க்கை கப்பல் என்ன செஞ்சிடும்? திரும்பி விடும். ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனை ஆயில இருக்கலாம், ஆனால் கப்பல் என்ன செய்யணும்? பெரிய கப்பல் உடனே திரும்பிடாது. என்ன செய்யும்? மெல்ல 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 என்ன செய்யும்? தெற்கு பக்கம் வடக்கு திரும்பினா சடான திரும்பாது இல்லை. மெல்ல மெல்ல திரும்பும். அது போல நம்ம வார்த்தைகளை இங்க இருக்கிறோம் விசுவாசம், வீட்டுல போனா சூழ்நிலை ஒருமா இருக்கும். ஆனா அதை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பேசிவிட கூடாது. நான் போனாலும் சொன்னேன், இங்க இருக்கிறீங்க, வீட்டுக்கு போறீங்க, சூழ்நிலை மோசமா இருக்கு, அங்க அதை பார்த்து என்ன நம்மளால இந்த விசுவாச வார்த்தை பேச முடியல, வாயிலிருந்து என்ன வந்துருது? அவிசுவாசம் வந்துருது. அவிசுவாசம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டுட்டீங்க. வண்டி போயிட்டு இருக்கிற வண்டிக்கு என்ன செஞ்சிட்டீங்க? ரிவர்ஸ் கியர் போட்டுட்டா இனிமேல் என்ன செய்யாது? வண்டி முன்னுக்கு போகவே போகாது. ஏன்னா அதான் சிஸ்டம், அதான் மெத்தடு. ஏன்னா ரிவர்ஸ்ல போட்டா வண்டி ரிவர்ஸ் தான் போகும். அவிசுவாசம் குறித்து பேசிட்டா அவிசுவாசம் தான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்குது, அவன் வாயின் வார்த்தையினாலே அவ்வாறு நல்ல ஒரு மீன் பிடிக்கிற நின்று அதுல போய் நம்ம சிக்கி கொண்டோம். சிக்கல்லாம் இருக்கக்கூடிய அந்த காரியத்திலே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வாயின் வார்த்தையின் மூலமாக சிக்கி கொண்டோம் என்று பார்க்கிறோம். அப்ப வார்த்தைகள் ஜாக்கிரதையாக பேச வேண்டியும் அதை நம்ம கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. எப்படி ஒரு மீன் தூண்டில சிக்குவது போல நம்ம வார்த்தையின் மூலமாக என்ன செஞ்சிட்டோம்? வாழ்க்கையில சிக்குண்டு போய்விட்டோம். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு பாவ பழக்கத்திலிருந்து நீங்க முன்னுக்கு வர முடியல, விடுபட முடியலனாக்கா அநேக சொல்லுவாங்க, இவ்வளவுதான் முன்னுக்கு வரேன். ஒரு எடுத்துக்காட்டு சிகரெட் குடிக்கிறேன்னு வச்சோன்னே, சிகரெட் குடிக்கிறவங்க பாருங்க, ஐயோ இந்த பழக்கத்தில் நான் செய்யல, விடுபட முடியல அப்படின்னு சொல்றவன் என்ன செய்ய, சிகரெட் வாங்க கடைக்கு போறாங்க. கடைக்கு வாங்க போகும்போது இந்த சிகரெட்டுக்குள்ள என்ன இருக்கு? நிக்கோட்டின் ஆவி இருக்குன்னு சொல்றாங்களே, இந்த நிக்கோட்டின் ஆவி இருக்கிறதுனால என்னால என்ன செய்ய முடியுது? விடுபட முடியவில்லை என்று சொல்லி அநேகம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப கடையில் போய் வாங்க போகும்போது என்ன செய்யணும்?
எனக்குள் நிக்கோட்டின் ஆவி கிடையாது, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி வாங்கிடுறான். அவனால தடுக்க முடியல, வாங்கிடுறான். ஆனா முதல் முறை சொல்கிறான், இரண்டாவது ஒவ்வொரு முறையும் போகும்போதும் எனக்குள் நிக்கோட்டின் ஆவி கிடையாது, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க அவன் என்ன சீக்கிரமா என்ன செஞ்சிருவான், அதுல இருந்து விடுபட்டுருவான். ஏன்னா இதை சொல்லிக்கிட்டு போய் கடையில காசு கொடுத்து என்ன செய்ய முடியாது. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, எனக்குள் பெரியவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே வாங்க முடியுமா? வாங்க முடியாது இல்ல. அப்ப பாவத்தை மேற்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், படார் ஒரு நாள் அவனை விட முடியலாம், இப்படி சொல்வதற்கு அவனுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். புரியுங்களா? எப்பா நீ பொண்ணு விட முடியல, நீ கடையில் வாங்க போகும்போது இப்படி சொல்லு. ஏனென்றால் இந்த நிக்கோட்டின் ஆவியை காட்டிலும் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, என்னை இதை மேற்கொள்வதற்கு எனக்கு பலனை கொடுக்குறான்னு சொல்லு இதை வாய் சொல்லிட்டே இருக்கும் போது, ஏன்னா அதுக்கான படத்தை போட்டுருக்கான், படத்தை பார்த்தா கூட மக்கள் வாங்கக்கூடாது. அது என்ன செய்ய அவங்கள மனக்கங்களை குருடாக்கி இருக்கு. ஏன்னா அது படத்துக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளை சிகரெட்டு தான் அவங்களுக்கு திரும்பி காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறான். புரியுங்களா? அதை பார்த்தாலே எப்படி இருக்குது, ஏன்னா அகோரமா இருக்குது, எவ்வளவு கேன்சர் அதெல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் இவன் சொல்லிக்கிட்ட வாங்குகின்ற பொழுது ஏன்னா அவன் காலப்போக்கில் என்ன செஞ்சிடும், அதுல இருந்து விடுபட முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வார்த்தையின் மூலமாக பாவ பழக்கங்கள்ல இருந்து கூட என்ன செய்ய முடியும், விடுபட முடியும். ஹல்லேலூயா. இது மிக முக்கியமாக இருக்கிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சிங்கப்பூர்ல ஒரு தயார் இருக்காங்க, மெரன் பறையில் இருக்காங்க. சும்மா அடிக்கடி ஒரு வாரத்துக்கு 4 5 போன் அடிச்சுவாங்க. போன் எடுத்தாலே ஐயோ எனக்கு ஒரே பிரச்சனைங்க, என்னது எனக்கு ஒரே பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனைங்க அப்படிப்பாங்க. என்ன பிரச்சனை கேட்டா, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையம்மா, இது கர்த்தர் என்ன செய்வாரு, இந்த பிரச்சனையை தீர்த்துருவாரு அப்படின்னு சொன்னா, என்னங்க நீங்க இப்படி பேசிட்டீங்க, உடனே அடுத்து கோவம் வந்துடும். என்னங்க நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க பிரச்சனைனாக்க அந்த பிரச்சனை கேட்டாங்க, ஆஹா இந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையாமா, உண்மையில எப்படியா, ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கும் மரியாதை கொடுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கிறேன். புரியுங்களா? உங்க பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையாமா, அப்படியா அந்த பிரச்சனைக்கு நான் 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், சபையில் அத்தனை வாட்டி சொல்லி உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அடுத்து தீர்த்துருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது. ஏன்னா அவங்க பிரச்சனைக்கு நான் என்ன செய்யல, மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன, ஏன்னா அப்புறம் போன் வந்தாலே ஏன்னா ஏதோ பிஸியா இருக்கேன் அப்படி அப்புறம் பார்த்தாலும் கூட ஆன்சர் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னாக்க நம்ம பிரச்சனைக்கு வேறு மதிப்பு கொடுத்து அது அப்படிப்பட்ட பிரச்சனையா, அதுக்கு நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்கள் என்ன இருங்க சபையோடு சேர்ந்து உபவாசம் இருந்து அந்த பிரச்சனை விரட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன உண்டாகுது, சரிங்களா? அப்ப இன்றைக்கு மக்கள் என்ன பிரச்சனைக்கு அதை பெருசா எல்லாரும் நினைக்கிறோம். அதனால தான் பாருங்க, அநேகர் இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க என்ன போனீங்கன்னா அவங்களுக்கு நீங்க பரிதாபப்படுவீங்களா அப்படின்னு தான் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. பரிதாபப்பட்டு ஆகாட்டுக்கு நல்லவங்க, நீங்க கண்டுக்கிறாம போயிட்டீங்கன்னா இவங்ககிட்ட போய் சோர்ல பேச நம்ம பேசிட்டோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? அதாவது முக்கியமாக இன்றைக்கு அநேகர் பேசக்கூடிய காரியம் என்ன, ஒன்று தன்னுடைய பிரச்சனையை சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லாட்டினாக்க அடுத்தவங்க பிரச்சனையை பேசி கொண்டு இருப்பாங்க. இந்த 2 காரியத்துக்காக நினைச்சுவாங்க, பெரும்பாலும் அடுத்தவங்ககிட்ட பேசுவாங்க. அடுத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமே இந்த 2 காரியம். அதே மாதிரி ஒன்று என்ன செய்வாங்க, தன்னுடைய பிரச்சனை பேசுவாங்க, இல்லாட்டினாக்க அடுத்தவங்க பிரச்சனை. அப்ப என்ன சொல்லுவாங்க, முதல் பேசும்போது அடுத்த பிரச்சனை பேசுகின்ற பொழுது இல்லாட்டி தன்னுடைய பிரச்சனை பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுவோம், வாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இந்த பிரச்சனை நினைச்சுவாரு தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா இனிமேல இவர் சரியான பார்ட்னர் இல்ல, இவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, கடலை போட முடியாது, இவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, எதையும் சொல்ல முடியாது, இனிமேல் நினைச்ச மாட்டாங்க. இப்படி எல்லா கிறிஸ்தவரும் உலகத்தில் நினைச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி எல்லா கிறிஸ்தவர்களும் நினைச்சிட்டா எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும். ஏன்னா அப்ப ஒருத்தர் சொல்றத என்ன இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு பெருசா கொடுக்கறதுனால தான் என்ன செய்யறது, சொல்லுவாங்கல்ல இந்த மேரி மாடு நக்கிற மாடுக்கு எடுத்த மாதிரி தான், அது மட்டும் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த மாடு போய் நச்சா அதுவும் அனிசியம் சுகமா அதுவும் நேரம் விட்டு போகுது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யறதுனாக்க இந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க, நல்ல விசுவாசம் கூட இவங்க அவங்ககிட்ட பேசி அப்படி இப்படி பேசி பிரச்சனை 2 பேருக்கும் கேட்ட ஆளுக்கும் சொன்ன ஆளுக்கு என்ன ஆகிறது, பிரச்சனை காரியம் கெட்டு போய் விடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் பாருங்க, நான் இவ்வளவு கைத்தறி சம்பளம் வாங்குறேன், என்னால எவ்வளவு கிரெடிட் கார்டு வாங்க முடியும் பாருங்க அப்படி எல்லாம் அனைவரும் சொல்றாங்க. அது ஒரு பெரிய கடனை நீ வாங்க போறது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க. நான் இவ்வளவு கிரெடிட் கார்டு வாங்க முடியும், இவ்வளவு கடன் வாங்க முடியும், அது முட்டாள்தனம். புரியுங்களா? கடன் இல்லாம வாழ்வதுதான் முக்கியம். உங்களுக்கு அவ்வளவு வாங்க முடியும் தகுதி இருந்தாலும் கிரெடிட் கார்டு இல்லாம வாழ்றதுதான்
இல்லை கிரெடிட் கார்டு தான் போய் அத்தனை வருஷத்துக்கு தேவை. ஆனால் இப்போ தான் ஏடிஎம் கார்டில் நீங்கள் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம்ல, புரியுங்களா? இன்றைக்கு மக்கள் அதை பெருமையாக பேசுவாங்க, எனக்கு இவ்வளோ கிரெடிட் கார்டு இருக்குது, இவ்வளோ கடன் வாங்க முடியும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாணமுள்ள ஒரு வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றுதான் வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன சொல்கிறாருனாக்க, யோசுவாவுக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்றாரு, என்ன வந்து யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் முதலாவது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எதை விட்டு பிரியாது இருப்பதாக? வாயை விட்டு. அப்ப வாயில் தான் மிக முக்கியம். வார்த்தை எங்க வைக்கணும்? வாயில வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அனைவரும் சொல்லுவாங்க, வார்த்தையை முதல்ல மைண்ட்ல வைக்கணும். மைண்ட் இல்லை. வேதவசனம் என்ன சொல்கிறது? வார்த்தையை வாயில் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாயில் வைத்து அப்புறம் தான் என்ன சொல்றது வந்து பேச வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த வாயில் வைக்கின்ற பொழுது அது உன் நேச முடியும். இரவு பகல் இந்த வேதவசனம் தியானிக்கின்ற பொழுது உன் வழியை நீ என்ன செய்வாய்? வாய்க்கு பண்பாய். அப்படித்தான் நமக்கு சங்கீதம் 1 அதிகாரத்துல 1, 2, 3 வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.